வெல்கம் பேக் டு விஸ்வாஸ்கோம். இன்னைக்கு நம்ம விஸ்வாஸ்கோம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரி, அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போறேன். இப்போ தான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணால் போதும். இந்த தக்காளி தொக்கு வந்து காய் இல்லாத சமயத்தில் வெங்காயம் தக்காளியை மட்டும் வச்சு ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போலவே நம்ம வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான உடனேயே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துட்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பச்சை மிளகாயை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு. தக்காளி வெங்காயம் வந்து ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி நமக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரிக்கு வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப லூஸாலாம் பிசையக்கூடாது. பூரிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருகலாக தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஆனால் பூரிக்கு வந்து உடனே பிசைஞ்சு உடனே போட்டால் தான் பூரி வந்து நல்லா உப்பலாக இருக்கும். இப்போ நம்ம பூரிக்கு வந்து மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். எல்லா மாவையுமே தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பூரி வந்து போட்டு எடுத்துடலாம். பூரிக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் கனமாக தான் தேய்க்கணும். இது போல் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இடையிலே வந்து நான் கவுண்டர் டாப்பையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். தக்காளி தொக்கை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையுமே வந்து நான் வாஷ் பண்ண போட்டேன். ஓரளவுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பூரி வந்து போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டால் தான் வந்து பூரி நல்லா வரும். பாருங்கள் பூரி வந்து நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையுமே வந்து நான் பூரி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.